ஓம் சர்க்குருவே சரணம். உங்கள் பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கள், சரி. சாமியோட எப்படி தொடர்பு சொல்லுங்கள், சாமியோட எதனா அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்னா சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் என்ன சொல்லுங்கள். சரிங்க சாமி. என் பேர் வந்துங்க பழனிசாமி. நான் காங்கையங்க எங்கள் ஊர். சாமி வந்து முதல்ல பார்க்க வரும்போது ஒரு அமாவாசை நாள் இருட்டு நேரம் வந்தேனுங்க. சாமி எல்லாத்தையும் விரட்டினார். மௌனன்ன சாலை விரிமர சாலைன்னு சொல்லுவாங்க. வேகமாக சாமி விரட்டுறாங்கன்னு பயந்துட்டு ஒரு 5 பேர் மட்டும் வேப்ப மரத்துக்கிட்ட போய் இருட்டில் ஒளிஞ்சு நின்னோம். அவர் கிணத்து மேட்டில் உரல் கல் மேலே உட்காந்துருந்தாருங்க. இருட்டு, லைட்டெல்லாம் ஒன்றும் கூட இல்லைங்க, அமாவாசை இருட்டு. 5 பேர் மட்டும் வேப்ப மரத்தில் பின்னாடி போய் ஒளிகிறாங்கடா, முடுக்குங்கடா, மேக்க முடுக்குங்கடா சாமி அப்படின்னு அங்கேருந்து டிரைவருங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் நான் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் அவரை பற்றி நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேனுங்க. இங்கே சாமி கிணறு போய் பார்த்தோம். ஆமாம். அங்கே ஈஸ்வரன் வீடு, அங்கே உட்காந்துருந்தார் கட்டிலில். அப்போ 2வது டைம் வர்றப்ப இருட்டில் நின்றுட்டு இருந்தேனுங்க. கிட்ட போய் பார்த்தேன், பூசாரி மகன் சாமி நம்மளோட நிலவரத்தை அப்படியே சொன்னார். நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வீரசின்னம்மா கோயில், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணிகிட்ருந்தோம். ஓட பக்கம் வேப்பமரம் இருக்குது, அங்கே வீரசின்னம்மா கன்னி தெய்வம் தான். அப்புறம் ஓட வேப்ப மரம், மாரியம்மா, 9 வாசப்படி மண்டபம். அப்புறம் இங்கே சாமிகிட்ட இதெல்லாம் சொன்னார். அங்கே போய் ஓட பக்கம் நம்ம கோயில் அப்படி அந்த அமைப்பில் இருக்குது. அப்புறம் தான் மண்டபத்தில் போய் அந்த மாப்பிள்ளை ரூம்பு எல்லா ரூமும் நான் நிலப்படியெல்லாம் எண்ணி பார்க்குறேன், 9 வாசப்படி வந்தது. காம்பவுண்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிறான். அது 2வது டைமு. அப்போயே அவங்க மேலே நம்பிக்கை வந்தது. அங்கே நடக்கிறது, அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு கொஞ்சம் அலர்ஜி உடம்புல பூரா ஸ்கின்னெல்லாம் சப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து சாமிகிட்ட சொன்னாங்க, இந்த பையனுக்கு எங்கே மருந்து சாப்பிட்டாலும் நல்லாக மாட்டேங்குது சாமி அப்படின்னு. அவன் என்ன மருந்து சாப்பிட்றானாம்மா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். அங்கே மோகனண்ண சாலை இருக்குல்ல, விரிமர சாலைன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து சேரில் உட்காந்துருந்தார் கிணத்து மேட்டில். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து, எங்கள் அம்மாவை புகழ்காரம்மான்னு கூப்பிடுவாங்க சாமி. புகழை வந்து கொடுத்தா வாங்கிச்சாங்க. இப்படி கையில் வச்சு இப்படி தான் கொடுக்கணும், இப்படி கொடுத்தா அவர் இப்படி வந்து எடுத்துக்குவார். நம்ம இப்படி கொடுத்து அவர் இப்படி தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் எல்லோரும். அவர் விருப்பப்பட்டால் தான், நம்மளாக போய் பேசினாலும் பேச மாட்டார். அவர் எந்த ஆத்மா நல்லா பேசணும்னு நினைக்கிறாரோ அவர்கிட்ட தான் பேசுவார். எங்கள் அம்மாக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேணுங்கிற அந்த அருள் வாக்கு மாதிரி சொல்லுவார், பரிபாஷையில் பேசுவாங்க. அப்புறம் எனக்கு சொன்னாருங்க, அவங்க வேணுன்னே செய்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், அங்கே நம்ம கோயிலுக்கு வந்தவர் சொன்னார் ஒருத்தருங்க, ஒரு வெளிநாட்டு சோப்பு விலை ஜாஸ்தி, ஒரு 500 ரூபா வரும், அது போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா ஆகும்னு சொன்னாங்க. அதை போட்டு குளித்தேன், எச்சா வந்தது. அப்புறம் சாமி சத்தம் போட்டார், என்ன அவன் வைத்தியம் பார்க்குறானாமா, சோப்பு என்ன சும்மா வாடகை கிடைக்குது, சோப்பு போடுறானாமா சோப்பு அப்படின்னு சத்தம் போட்டார். அவங்க வேணுன்னே செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் லைட் பாய் இப்படி கையை வச்சு மேலே 3 வாட்டி சொன்னார், லைட் பாய்னு. அப்புறம் வியாழக்கிழமை சொல்கிறாரு, மறுநாள் வெள்ளிக்கிழமையே சாமி கார் வந்து அங்கே மதுரை போகும், பங்கு போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். கார் வந்து அங்கே பெட்டி கிடக்கட்டு நின்றுது. அங்கே போய் நான் சோப்பு பேண்ட்டுக்குள்ளே சோப்பு வச்சுருந்தேன், இப்படி வச்சு நின்று, சாமி இந்த சோப்பு உடம்புக்கு புறம் போட்டு குளிக்கிறதுங்கன்னு பார்த்தாரு, கமெண்ட் விட்டார். அப்புறம் ஒரு துளியும் கூட இல்லை, இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேயே பூஜையும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பேசுவாருங்க சாமி. யாரும் என்னை திட்டுனதே இல்லை. ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருந்தேனுங்க. அப்புறம் சாமி திட்டுங்க சாமின்னு அப்படியே தவம் பண்ணி தியானத்தில் சொன்னேன். தூங்கிட்டு இருந்தார் நைட் நேரம். 2 மணிக்கு இப்படின்னு போர்வை எடுத்து 2 வார்த்தை கெட்ட வார்த்தையில் திட்டி, போர்வை மடிக்கிறியா இல்லையா சாமி அப்படின்னாரு. ஒரு போர்வையை மடித்து வச்சுட்டு அப்புறம் கை அழைச்சார், கை கொடுத்து அப்படியே நடந்து வந்தோம் கிணத்துல. மக்கள் விரிய மரம் போல் குவிந்து வர்றாங்கடா சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சுற்றி வர்றோம். சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எல்லாருக்குமே அவர் நம்பி வந்தால் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அவர் திட்டுறாங்கிறதுனா அவருக்கு கர்ம வினைகளை தான் திட்டுவார்.
அவர் அன்பாக அனுசரித்து பேசுகிறப்போ ஒரு ஒரு சில டைம் சிரிக்க வைப்பார். எல்லாரும் சிரிப்பாங்க, நிறுத்தவே முடியாது. அவர் வாட்டு மறுபடியும் திட்டினாருனா தான் டப்புன்னு போட்டுவாங்க. நல்லா இருக்கும். அவரோட வாழ்ந்த காலமெல்லாம் சொர்க்கம். இப்போவும் அவர்கிட்ட வந்துட்டுருக்கிற நன்றி மறக்காமல் அவருக்கு சேவை வந்தால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் போவேன். சர்க்குருவே சரணம். எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கணும். ஐயாவை நம்பி வாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். நன்றி சுவாமி.